சரி கவனி. அணுங்கிறது மிகச்சிறிய துகள், பருப்பொருளின் அடிப்படை அழகு. அணுங்கிறது மிகச்சிறிய துகள், அது வந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு துகள், அவ்வளோதான். அந்த துகளுக்குள்ள என்னென்ன இருக்கு? எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற 3 பொருள் இருக்குங்கிறது கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் மிசான்ஸ், பை மிசான்ஸ், யூ மிசான்ஸ், பைஸ்டான்ஸ், இந்த மாதிரி நிறைய இது வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இது வந்து மாறிக்கிட்டே இருக்குது. முதல்ல அணுங்கிறது விளக்க முடியாதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் அணுவை உள்ள நிறைய பொருள் இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இப்போ அணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பொருள் உருவாகிறதுக்கு 2 பொருள் தேவை அப்படிங்கிற வேலை இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு தனிமத்தின் அனைத்து பண்புகளையும் வெளிப்படுத்தக்கூடிய அத்தனிமத்தின் மிக நுண்ணிய துகள் அத்தனிமத்தின் அணு அப்படின்னு சொல்றோம். ஒரு தனிமம் அப்படின்னா காப்பர்னா அது எப்படி இருக்கும்? காப்பர் எப்படி இருக்கும்? காப்பர்னு என்னன்னு தெரியுமா? குடமெல்லாம் போட்டு காப்பர் பிளேட் போட்ட குக்கர் வாங்கியிருப்பீங்க. பாட்டம் காப்பர் பிளேட்டும்பாங்க. அந்த துணி கலர்ல இருக்கும், அதான் காப்பர். தங்கம் மஞ்சள் கலர்ல இருக்கும், மஞ்சள். இரும்பு இரும்பு சில்வர் இல்ல, சில்வர்ங்கிறது கொலுசு. பொடி கலர்ல, அது வந்து எப்படி சொல்றது? கருப்பு கலர். அப்படியே ஒவ்வொரு தனிமத்துக்கும் ஒவ்வொரு நிறம் இருக்கு, அது மாறாது. அது இருக்க எல்லா பொருளும். இப்போ இது வந்து கார்பன், அப்போ கார்பன்னா கருப்பு கலர்ல மட்டும்தான் இருக்கும், மாறாது. வெள்ளையா இருக்கிறதும் கார்பன் தான், இதுவும் கார்பன் தான். வெள்ளையா இருந்தாலும் கார்பன் தான், இதுவும் கார்பன் தான். கார்பனுக்கு 6 வடிவங்கள் இருக்கு, அதனால அது மாறும். அது வந்து புறவேற்றுமை வடிவங்கள்னு சொல்லுவோம். அது என்ன சொல்லலாம்? புறவேற்றுமை வடிவங்கள். அடுத்து இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க, பேரண்டத்து முதன்மையாக காணப்படுவது ஹைட்ரஜன் அணு. இந்த பூமியில் அதிகமாக இருக்கக்கூடியது ஹைட்ரஜனும் அடுத்து ஹீலியமும். ஹீலியம் ஹைட்ரஜனாக மாறும், ஹைட்ரஜன் ஹீலியமாக மாறும். இதுதான் வந்து சூரியனில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி. அணுக்கரு இணைவு, அணுக்கரு பிளப்பு. அணுக்கரு இணைவுலையும் 5000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் வரும், அணுக்கரு பிளப்புலையும் 5000 டிகிரி சென்டிகிரேட் வெப்பம் வெளியே வரும். இணைவாக இருந்தாலும் சரி, பிளப்பாக இருந்தாலும் சரி, அதில் நிறைய வெளிச்சம் சக்தி வந்து வெளியிடப்படும். அடுத்து ஒரே வகையான அணுக்கள் இணைந்தோ அல்லது பல்வேறு வகையான இணைந்தோ மூலக்கூறுகள் உருவாகின்றன. மூலக்கூறு அப்படிங்கிறது ஒரே வகையான அணுக்களை கொண்ட அமைப்பு. அடுத்து ஹைட்ரஜன் நீர் அப்படின்னு சொன்னா, நீர்ல வந்து ஒரு சேர்மம். நீர்ல வந்து 3 வகையான 2 வகையான எலிமெண்ட் தனிமங்கள் இருக்கு. ஒன்று வந்து ஹைட்ரஜன், ஒன்று வந்து ஆக்சிஜன். ஹைட்ரஜன்ங்கிறதும் தனிப்பட்ட முறையில் கேஸு, ஆக்சிஜனுங்கிறது அலோகம், ரெண்டுமே கேஸ் தான். அப்போ 2 சேர்ந்து என்ன ஆகுது? நீரா மாறுது. திரவ வடிவத்தில் வாயு பொருள் இருக்க 2 சேர்ந்து திரவ பொருளுக்கு மாறுது. இதுதான் அணு அமைப்பு. இது வந்து குவாண்டம் அணு அமைப்புன்னு பேர். இது பேர் என்னது? குவாண்டம் அணு அமைப்பு. இதுல வந்து எலக்ட்ரான் அந்த நடுவில் இருக்கிறத சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கு. ஒரே மாதிரி இல்லை, ஒரு எலக்ட்ரான் தான் ஒரு ஆர்பிட்ல இருக்கும். ஒரு எலக்ட்ரான் தான் ஒரு ஆர்பிட்ல இருக்கும். அந்த ஆர்பிட்ல 2 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்க முடியும். முதல் வட்டத்துல 2 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்க முடியும். 2வது வட்டத்துல 4 எலக்ட்ரான் மட்டும்தான் இருக்க முடியும். 3வது வட்டத்துல 8 எலக்ட்ரான் தான் இருக்க முடியும். 2n அதான் அதனுடைய ஸ்டேஜ். அதுக்கு மேல அதில் இருக்க முடியாது. அது மாதிரி எவ்வளவு கண்டுபிடிச்சா 118 தனிமங்கள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு அணுவானது மற்றொரு அணு அல்லது அணுக்களோடு இணைந்து உருவாகும் கூட்டு பொருள் மூலக்கூறு. மூலக்கூறு அப்படிங்கிறது 2 பொருள் சேர்ந்து, ஒரே மாதிரியா பொருளோ வேற மாதிரியா பொருளோ சேர்ந்து உருவாகிறது மூலக்கூறுன்னு சொல்றோம். ஓசோன் அப்படின்னு சொன்னா ஆக்சிஜனுடைய 3 சேர்ந்தது. ஓசோனுங்கிறது ஆக்சிஜன் 3 சேர்ந்தது O3. அது வந்து என்ன சொல்றோம்? O3 அப்படிங்கிறது ஆக்சிஜன். நாம சுவாசிக்கிற ஆக்சிஜன் வந்து O2, அதுதான் வந்து நம்ம சுவாசிக்கிறோம் ஆக்சிஜன். கேஸ் ஆக்சிஜனை நம்ம சுவாசிக்கிறோம். திட ஆக்சிஜன் வந்து ஓசோன் படலம் அப்படின்னு சொல்லி வானத்தில் இருக்கு. அது வந்து மார்கழி மாசத்துல மட்டும்தான் பூமி வெறும் பரவி கிடக்கும். அதனால மார்கழியில நேப்லன்ஸ் குடிக்கிறது காரணம். அடுத்து 3 ஆக்சிஜன் அணுக்களின் வேதிப்பிணைப்பால் ஓசோன் உருவாகிறது. ஓசோனுங்கிறது 3 ஆக்சிஜனுடைய வேதிப்பிணைப்பு.
அடுத்து தனிமம் பிரிக்க இயலாத எளிய வேதிப்பொருள். தனிமம் அப்படிங்கிறது பிரிக்க கார்பன்னா கார்பன் மட்டும்தான் இருக்குது, வேற ஒன்றும் இருக்காது. அது எப்படி பார்த்தாலும் கார்பனே தான் இருக்கும், உடச்சு பார்த்தாலும். அடுத்து சேர்மம் என்று 2 அல்லது 1க்கு மேற்பட்ட தனிமங்களால் பிணைக்கப்பட்ட வேதிப்பொருள். அது எது வேணாலும் இருக்கலாம். உப்பு அப்படின்னு சொல்கிறோம். உப்பு என்னென்னா சோடியமும் குளோரைடும் சேர்ந்தது. சோடியம் உலோகம், அலோகம், குளோரின் கேஸ் ரெண்டும் சேர்ந்து திடப்பொருளும் வாயுப்பொருளும் சேர்ந்து சோடியம் உப்பு ஒரு திடப்பொருள் உருவாகுது. வேதியியல் வாய்ப்பாடு சேர்மத்தில் உள்ள தனிமங்களில் உள்ள அணுக்களின் எண்ணிக்கையை குறிப்பது வேதியியல் வாய்ப்பாடு. கார்பன் அப்படின்னு சொன்னால் எவ்வளவு இருக்கு? கார்பன் 12. அந்த இதில் பார்த்தா தெரியும். ஆக்சிஜன் எவ்வளவு? கார்பன் 12. 6 போட்டுக்கா, அப்போ உள்ள எவ்வளோ இருக்கு? 12 இதாக இருக்க முடியும். போரான் 5, உள்ள வந்து 10. ஆக்சிஜன் இங்கே 8, அப்போ உள்ள வந்து 16 இருக்கும். அதான் அவனுடைய அமைப்பு. ஹைட்ரஜன் அணுக்கள் ஒன்று சேர்ந்து உருவாகிறது பென்சின். பென்சின்னா சிக்கலான மூலக்கூறு. இது வந்து பலப்படி அப்படின்னு பேர். இது பேர் வந்து பலப்படி. பலப்படி முறையில் பாலித்தீன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, பாலிஸ்டர் காகிதம்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதில் இந்த பென்சினுடைய மூலக்கூறுகள் வடிவத்தில் உருவாகிறது. அடுத்து மூலக்கூறுகளே ஒரு அணுவை கொண்ட மூலக்கூறுகள் ஓரணு மூலக்கூறு, 2 அணுக்களை கொண்ட மூலக்கூறுகள் ஈரணு மூலக்கூறு, 3 அணுக்களை கொண்டது மூணு மூலக்கூறு, 3க்கு மேற்பட்ட அணுக்களை கொண்ட பல அணு மூலக்கூறுன்னு சொல்லுவோம். ஓரணு மூலக்கூறுக்கு மந்த வாயுக்கள், H2, O2, Ne2, ஆர்சானிக், அது மாதிரி எல்லாமே மந்த வாயுக்கள்னு சொல்லுவோம். இந்த லாஸ்ட்ல எல்லாமே மந்த வாயுக்கள். எல்லாருக்கும் கலர் இருக்கு, ஒவ்வொரு வாயுக்கும் ஒவ்வொரு கலர். இதைத்தான் வந்து நீங்கள் எல்இடி பல்பில் யூஸ் பண்ணலாம். இந்த வாயு எந்த வாயு யூஸ் பண்ணாலும் அந்த கலரில் தெரியும். அடுத்து 2 அணுக்கள் கொண்டது ஆக்சிஜன், O2, N2, H2. இது எல்லாமே வாயுக்கள் எல்லாமே இரட்டைப்படையோட தான் இருக்கும். அடுத்து 3 அணுக்கள், அதாவது சல்பர் டை ஆக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, எதை சேர்க்கனாலும் அதில் 3 தனிமங்கள் சேர்ந்துருக்கும். 3க்கு மேற்பட்ட அப்படின்னு சொன்னால் பல மூலக்கூறுகள், பாஸ்பேட், சல்பர், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய தொகுதி. NH போகிறது அமோனியா, அமோனியாவோட சல்பர் SO2 சேருது. அப்போ NHSO 4 பொருள் சேர்ந்தது தான் அந்த மூலக்கூறு உருவாகுது. இதில் ஒரே வகையான அணுக்கள் தனிமத்தின் மூலக்கூறுகள் 2 அணுக்களை கொண்ட ஒரே வகையான தனிமத்தில் சில வாயுக்களும் இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதில் எப்படி இருக்குன்னு சொன்னால் மூலக்கூறு குளோரின் வாயுனா Cl2, ஆக்சிஜன் வாயுனா O2, நைட்ரஜன் வாயுனா N2. இது மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. பருப்பொருளின் வகை. பருப்பொருள் தூய பொருள் அல்லது கலவைகள் என்று 2 பிரிவுகளை பிரிக்கலாம். தூய பொருள்கள் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் என்றும் பிரிக்கலாம். இதில் பீஸ்மத் என்பது இயற்கையில் கிடைக்கக்கூடிய ஒரு தனிமம் ஆகும். இதை மற்ற தனிமங்களும் சேர்த்து வயிற்றுப்போக்கு சிகிச்சைக்கு மருந்தார். பீஸ்மத்துக்கு என்ன தெரியுமா? மயில் ரக நெருப்பில் காய்ச்சி தண்ணியில் கலந்து கொடுப்பாங்க, வயிற்றில் போயிட்டு இருந்தான். அதில் வந்து துத்தநாகம் அதிகமாக இருக்குது. அதில் என்ன இருக்குது? துத்தநாகம் அதிகமாக இருக்குது. அதான் பீஸ்மத். அந்த பொருள் அதிகமாக வந்து என்னென்னா வயிற்றுப்போக்கை நிறுத்திடும். தனிமங்கள் சாதாரண உப்பு, சோடியம், குளோரின் என்ற 2 தனிமங்களை கொண்டுள்ளது. அதான் இப்போ நான் சொல்லிட்டேன். அதுக்கடுத்து உலோகம், அலோகம், உலோக போலி. 3 இதுதான். உலோகம், அலோகம், உலோக போலி. அடுத்து வாயுக்கள். ஒன்று உலோகமாக இருக்கணும், இல்லைன்னா அலோகமாக இருக்கணும், இல்லைன்னா உலோக போலியாக இருக்கணும், இல்லைன்னா வாயுவாக இருக்கணும். இந்த 4 ஸ்டேஜை தவிர வேறு எதுலையும் அது இருக்க வாய்ப்பு இல்லை. ராபர்ட் பாயில் அப்படிங்கிற சயின்டிஸ்ட் தான் முதல்ல இந்த உலோக தனிமத்துடைய அட்டவணையை உருவாக்குனார். இதில் பார்த்தீங்கன்னா கார்பன் அப்படிங்கிற இதில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வைரம் வந்து கார்பன் அமைப்பு. ஆனால் அது பளபளப்பாக இருக்குது. கார்பன் எப்படி இருக்குன்னு சொன்னால் கருப்பாக இருக்குன்னு சொன்னோம். ஆனால் வைரமும் கிராபைட் பழுப்பு நிறத்துலையும், இதை வைரம் வந்து மினுமினுக்கக்கூடியதாகவும் இருக்குது. அப்போது என்னன்னா அலோகங்கள் எல்லாமே ஒரே மாதிரி இருக்காது.
சில அலோகங்கள் விதிவிலக்கா இருக்கும். அதில் இருக்கிறதுலேயே உலகத்திலேயே இருக்கக்கூடிய கடினமான ஒரு பொருள் அப்படி சொன்னால் வைரம் மட்டும்தான். வைரத்தை வைரத்தால் மட்டும்தான் அறுக்க முடியும், வேற எதாலேயும் அறுக்க முடியாது. அடுத்தது கிராபைட் அப்படிங்கிறது கார்பனுடைய வைரம் மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் கிராபைட் வந்து மின்சாரத்தை கடத்தும். வைரம் மின்சாரத்தை கடத்தாது, ஆனால் கிராபைட் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை. பேட்டரி நடுவில் கருப்பு கலர் ஒரு தூண் இருக்கா, அதான் கிராபைட், வேற ஒன்றும் இல்லை. அது வந்து இந்த கார்பனுடைய ஒரு தனிமம். அடுத்து உலோக போலி, உலோகமாகவும் இல்லை அலோகமாகவும் இல்லாமல் ரெண்டுக்கும் நடுவில் பொதுவாக இருந்ததுன்னா அது வந்து உலோக போலின்னு சொல்கிறோம். சில சமயங்களில் சிலிகான், ஆர்சானிக், ஆன்டிமனி, போரான்ங்கிறது உலோகமாக செயல்படும். சில சமயங்களில் அது உலோகம் இல்லாமல் நடுவு நிலையாக இருக்கும். அதான் வந்து இதனோட உலோக போலின்னு சொல்கிறோம். அடுத்த பெரும்பாலும் இதெல்லாம் அந்த உலோக போலியோடைய அந்த பட்டியலில் வந்து தனிமங்கள் மற்றும் சேர்மங்களுக்கு இடையான வேறுபாடு. தனிமம் அப்படின்னா தூய பொருள், ஒரே வடிவம். தனிமங்கள் இணைந்து சேர்மங்களை உருவாக்க. தனிமங்கள் அணுக்களின் அடிப்படை துகளாகும். சேர்மங்கள் என்பது 2 அல்லது அதற்கு மேற்பட்ட தனிமங்கள் இணைவதன் மூலம் உருவாகும் வேதியியல் பொருள். சேர்மங்களை தனிமங்களாக பிரிக்க இயலும். சேர்மங்களில் மூலக்கூறு அடிப்படை துகளாக இருக்குது. முதல் குறியீடுகளை உருவாக்குனவர் டால்டன், அப்புறம் பெர்சிலியஸ். அதுக்கப்புறம் தான் இது வந்து ஆவர்த்தனன் அப்படிங்கிறவர் தான் இதை முழுமைப்படுத்தினார். ஃபர்ஸ்ட் குறியீடை உருவாக்குனது டால்டன். சரி.